ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்வகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தின பலன் 24/10/2023 செவ்வாய்க்கிழமை, சோபகிருத்து வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி, சித்த மரண யோகம். இன்றைக்கி தசமி திதி, விஜயதசமி. மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு உண்டான பெரிய சின்னத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கல்ச்சுரல் ஃபங்க்ஷன். இன்றைக்கி எல்லார் வீட்டிலையும் வெற்றி வரக்கூடிய, நல்ல ஒரு சந்தோஷம் வரக்கூடிய நாளாக இந்த தசமி இருக்குது. சரி, தசமி திதி ஒரு 12:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு ஏகாதசி திதி. இன்றைக்கி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு சதய நட்சத்திரம். இன்றைக்கி கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், துலாத்தில் சூரியன், புதன், செவ்வாய், மகரத்தில் சனி பகவான். வக்ர நிவர்த்தி ஆயிடுத்து நேத்திக்கே. கும்பத்தில் சந்திர பகவானும், ராகு பகவான் 12வது ராசியான மீனத்தில் இருக்கார். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால 3-4 ராகு காலம், 9-10 யமகண்டம், 12-1 குளிகை, வடக்கு சூலம். பால் பரிகாரமாக சூலத்திற்கு சொல்கிறோம். சுபஹோரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வளர்பிறை சந்திரஹோரைகளை சுபஹோரைகளாக இன்றைக்கி எடுத்துக்கலாம். காத்தால் 7லிருந்து 8, 2லிருந்து 3, 9லிருந்து 10 மணி ராத்திரி, அதிகாலை 4லிருந்து 5 நாளைக்கு காத்தார். அதை தவிர காலை 8லிருந்து 9, 12லிருந்து 1, 13லிருந்து 4 மற்றும் 4லிருந்து 5 இந்த சுபஹோரைகள் சுக்கிரனும் குரு ஹோரைகளும் இயற்கை சுபராக கருதப்படுபவர்கள், அவர்களுடைய ஹோரை. இன்றைக்கி பொதுவாகவே பார்த்தோம்னா விஜயதசமி மிகப்பெரிய வெற்றி விழாவுக்கான நாள். அதாவது இந்திய கலாச்சாரத்தின் ஒரு முக்கியமான நாள் இது. ஏன்னா விஜயதசமின்றது தசரா ஃபெஸ்டிவல் அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப பிரசித்தி. அதுவும் மைசூரில் மிகவும் பிரசித்தி. தசமி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது. இன்றைக்கி குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் பண்ணுவாள். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு 1.5 வயசு, 2 வயசு, 2.5 வயசு இருக்கிறவாளுக்கு இந்த நெல்லில் போட்டு ஆனா ஆவன்னா இதெல்லாம் தமிழ் லெட்டர்ஸ் தமிழோ இல்லை சன்ஸ்கிரிட் லெட்டர்ஸ் எழுதுவாள். ஓம்னு முதல்ல எழுதுவாள். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணக்கூடியது. நம்மளும் அருகாமையில் இருக்க கோவிலில் போய் நம்மளால் நம்மளுடைய பிறந்த குழந்தைகள் இப்போ இப்போ தான் நம்ம சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் மோரார்லெஸ் லைக் இங்கிலீஷ் சிஸ்டம் ஆகிடுது. அதாவது ப்ரீகேஜி, யூகேஜி, எல்கேஜி அந்த மாதிரி ஆகிடுறது. அதனால் மோஸ்ட்லி ஏப்ரல் மாதத்தில் தான் சேஃபாக இருந்தாலும் அட்மிஷன் இப்போ போடுவாள். அதற்கு முன்னாடி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய்ட்டு அக்ஷர அபியாசம் பண்ணுறாளான்னு கேட்டுட்டு யாராவது பெரியவர்கள் பண்ணுவாங்க. அவர்கள் நெல்லில் குழந்தைகளை மடியில் வச்சுட்டு நெல்லில் எழுத சொல்லிக் கொடுப்பாள். அதன் மூலியமாக நல்ல ஒரு வித்யாரம்பம்னு சொல்லக்கூடிய வித்தைகள்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் விஜயதசமி வருது. இது ஒரு முக்கியமான விழா. 10வது நாள், அதாவது இந்த 9 நாளும் 3 நாள் பார்வதிக்கும், 3 நாள் லக்ஷ்மிக்கும், 3 நாள் சரஸ்வதிக்கும் கொடுக்கப்பட்டு நவராத்திரி கொண்டாடப்பட்டது. 10வது நாள் இந்த அம்மன் வெற்றி பெற்று அசுரனை வென்று எடுத்து விஜயதசமி கொண்டு வந்த நாள் இது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம். சரி, இன்றைக்கி பார்த்தாலேயானால் ஒரு சின்ன செய்தி சொல்லுவோம். இப்போது செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரம். இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லுவோம். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய அதற்குண்டான இவர் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதினு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானை பற்றி சொன்னால்னா சொல்லிக்கொண்டே போகலாம். செவ்வாய் பகவான் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு பார்த்தலையானால் இது உடைந்த நட்சத்திரம். வயர், அதாவது என்ன சொல்கிறது, தலை பின்னமானது, வயர் பின்னமானது, கால் பின்னமானதுன்னு நட்சத்திரங்களை பிரிச்சிருக்கா. அதில் பார்த்தேன்னா இது 2 பாதங்கள் முதல் ராசியிலையும் அடுத்த 2 பாதங்கள் அடுத்த ராசியிலையும் இருக்கும். அது போல் பார்த்தேன்னா அவிட்ட நட்சத்திரம் 2 பாதங்கள் மகரத்தில் வரும். கும்பத்தில் பார்த்தேன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரும். சதய நட்சத்திரம் ஃபுல்லாக வரும்.
முழு நட்சத்திரமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் உடைந்த நட்சத்திரம், பின்ன நட்சத்திரம்னு சொல்லுவாள். சரி, இந்த செவ்வாய் பகவான் மூலியமாக என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் வந்து காரகத்துவம்னு பார்த்தாலேயானால் பொதுவாகவே இரத்த அணுக்களுக்கு இரத்தத்திற்கு காரகத்துவம் வந்து செவ்வாய். அதாவது உடம்புலேயே வந்து எல்லாமே ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸட் ஆர்கன்ஸ் உங்களுக்கு பார்த்தேன்னா, அதாவது ஃபிக்ஸட் ஆர்கன்ஸ்னால் இந்த கிட்னி, லிவர், ஹார்ட்டு, இது எது சொன்னீங்கன்னாலும் அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன் அது வந்து மூவ் ஆகாது. ஒரே ஒரு விஷயம், உடம்பு மொத்தம் மூவ் ஆகிட்டு வர்றது வந்து பிளட்டு மட்டும்தான். அந்த ரத்தம் வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் போய் சென்று அதில் உண்டான கழிவுகளை எடுத்து ஒரு ஆக்சிஜன் பண்ணக்கூடியது, அதாவது ஏற்றத்தை கொடுத்து அதற்குண்டான கழிவுகளையும் எடுத்து அந்த மாதிரி வரக்கூடிய ஒரே ஒரு பெரிய விஷயம் வந்து ரத்தம் தான். அந்த இரத்தத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், காரகத்துவம் பெற்றவர் வந்து செவ்வாய் பகவான். எந்த ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டாலும், அதாவது ராசியில் பார்த்தேன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, இரத்தத்தில் இரத்த அணுக்கள் கம்மியாகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு காரணம் வந்து செவ்வாய் பகவானாக இருக்கும். செவ்வாய் வந்து நீச்சம் பெற்றோ, சுபர் பார்வை இல்லாமல் இருந்தோ, மறைந்தோ, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனதை. ஆனால் அது தவிர பாவர்களால் பார்க்க, செவ்வாயே வந்து பாவர் தான். அதாவது குரு அணியில் இருக்கக்கூடிய ஒரு பாவர் வந்து செவ்வாய் பகவான். இவர் வந்து சனி பகவானாலோ ராகுகேதுவாலோ பார்க்கப்பட்டால் மேலும் பாவரார் அவர். அதனால் வந்து அந்த அவருடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கெடுப்பார். எப்படி கெடுப்பார் அப்படின்னா, ரத்தத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருவார். உங்கள் உடலுக்குள்ளே வந்து இது வந்து நிறைய இரத்த சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் வரும். இதன் மூலியமாக பார்த்தேன்னா செவ்வாய்க்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியதை பண்ணிட்டு வந்தோமே ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த அதிக உதரப்போக்கு அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, இந்த இவாளுக்கெல்லாம் லேடிஸுக்கெல்லாம், ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது செவ்வாய் பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ செவ்வாய் பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு என்ன சொல்கிறது அப்படின்னா, செவ்வரளி மாலை அது வந்து செவ்வாய் பகவானுக்கு போடலாம். முருகப்பெருமானை சேவிச்சுட்டே வரலாம். வாரம் செவ்வாய்க்கிழமையில், முதல் செவ்வாய்க்கிழமையில் காலங்காத்தால் வந்து முதல் ஹோரைன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஹோரையில் வந்து கண்டிப்பாக துவரம் பருப்பு தானம் கொடுக்கலாம். முதல் ஹோரைன்னு சொல்லக்கூடியது காலை சூரிய உதயத்தின் முதல் 1 மணி நேரம். துவரம் பருப்புன்றது வந்து செவ்வாய் பகவானுக்கு உண்டான தானியத்தில் ஒன்று. அது தானம் கொடுக்கறது. இதெல்லாம் வந்து செவ்வாய் பகவானால் வரக்கூடிய தாக்கத்தை வெகுவாக குறைக்கும். இதன் மூலியமாக என்ன ஆகும்னா, செவ்வாய் பகவான் மூலியமாக வரக்கூடிய தாக்கத்தை குறைச்சதுன்னா பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகும். சரி, செவ்வாய் பகவானுக்கு பார்த்தலையானால் 7 வருஷம் இந்த விம்சோதரி திசையில் இருக்குது. இந்த 7 வருஷத்தில் வந்து இரத்த காயங்கள் பட வைப்பார். செவ்வாய் பகவான் நல்லபடியாக இல்லைன்னா இரத்த காயத்தை பட வைப்பார். சொத்தை விற்க வைப்பார். வண்டி வாகனங்களில் அடி விழக்கூடிய வாய்ப்பு, ஹாஸ்பிட்டலைசேஷன் வரக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் வந்து இரத்த சம்பந்தமான சோகை, இரத்தத்தில் இந்த கேன்சர், இந்த மாதிரியான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுத்துருவார். இதே சுபர்கள் பார்த்து நல்லபடியாக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். எப்படி அப்படின்னா, சொத்துக்கள் வாங்க முடியும். உங்களுக்கு திடீர்னு வந்து தாய் தந்தை வழியாக சொத்துக்கள் வந்து சேரும். சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஏற்றமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் 2லேருந்து 3 மடங்கு 4 மடங்கு அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர நீங்கள் வந்து மருத்துவ தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கும் மீறி பார்த்தோம்னா இந்த அடுப்பு சம்பந்தமான, அதாவது சமையல் வல்லுநர்கள், இவாளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான செவ்வாய் நல்லபடியாக இருக்கணும். கோவத்தின் காரகன் செவ்வாய் அப்படின்றதுனால வந்து இந்த ஆர்மி, போலீஸ், அந்த மாதிரியான இது வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே அதில் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் செவ்வாய் வந்து நெகட்டிவாக மட்டுமே பார்க்காம அவருக்கும் வந்து நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்து எந்த அளவுக்கு உபயோகப்படும் அப்படின்றத பார்க்கணும். அவருடைய நெகட்டிவ் திங்ஸ் அப்படின்றது இருக்கிறதுக்கு எந்த எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பண்ணணும். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 24/10/2023 பார்க்கலாம். சரி, இன்று மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மேஷராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம்.
தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். தொழிலில் வரக்கூடிய லாபம் பன்மடங்கு பெருகும். கவலைப்பட தேவையில்லை. மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சுக்கிரனின் பார்வையில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது நல்ல ஏற்றம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் சிவப்பு கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சந்திர பகவானும் பார்க்குறார். திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பெரிய ஏற்றத்தில் இருக்கார். 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று சந்திர பகவானும் வந்து இருக்கிறது பெரிய ஏற்றம். தசம கேந்திரத்தில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய அம்பிகை கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம். குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களும் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண யோகம் வந்தாச்சு. கண்டிப்பாக திருமணத்திற்கு இன்றைக்கி நிச்சயம் பார்த்துடலாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். திடீர் பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி டெம்பிளுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது சந்திராஷ்டம காலம். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை அரளி மாலை போடுங்க. அது வந்து சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக சொல்கிறோம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குபேரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். புதிய முயற்சிகள் இன்றைக்கி வேண்டாம். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் ராசிநாதனோடு இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியில் சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் அடைகிறது மிகவும் ஏற்றம். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். 12ஆம் அதிபதி சப்தமத்திலிருந்து சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. கன்னி ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தாலேயானால் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனாலும் புதனுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம். புதன் சூரியன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம். நீச்ச சூரியன் அப்படின்னு சொன்னாலும் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறார். குரு பார்வையில் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். எல்லாத்தையும் பேச்சில் சமாளிப்பீங்க. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப் வெளில போயிட்டு வருவீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை பெற்று ராசிக்கு ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமமாக இருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலம். இன்றைக்கி வந்து சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமண யோகம் வந்தாச்சு. கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. ரிச்சிக ராசி, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால சந்திரன் அதாவது குரு மங்கள யோகம் அமையிறது பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் அதாவது சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது. தாயின் உடல்நிலை சீராக இருக்கும். சுக்கிரனுடைய பார்வை இருக்குது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்குது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சனி பகவானும் வக்கரகதியிலிருந்து வெளியில் வந்துட்டார். அதனால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் குரு பகவான் வந்து மே மாதத்தில் போகிறார். அப்போ வந்து உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வடிவம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய
மாங்காடு அம்மன் போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல தன்னுடைய 9ஆம் பார்வையில் வந்து ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9-10 அதிபதி வந்து 11ஆம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வரக்கூடிய பணத்தில் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இன்றைக்கி எல்லா முயற்சிகளும் எடுத்த முயற்சி அத்தனையும் வெற்றி இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பஞ்சவடி ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். வக்கர நிவர்த்தி ஆகிடுத்து, கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் சப்தமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம். நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தாலேயானால் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் ராமர் சன்னதிக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம். ஏரிகாத்த ராமரை போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இன்றைக்கி உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிரனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிறார். சுக்கிரனால் சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம். வேலையில் வேலையில் பார்த்தோம்னா புது வேலை கிடைக்கும். வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதை தொட்டாலும் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க, கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. மீனராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வேறு. குழந்தைகள் மூலியமாக சில பிரச்சனைகள் வரும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸு சற்று தொய்வு இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல வந்து நல்ல சுபர்கள் பார்த்ததுனால சுப செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் குழந்தைகளுக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய துர்கை அம்மனை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். கையில் வந்து ஒரு கோல்டன் கலர் வச்சுக்கோங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.